ஜெய ஏகாதசி விரதம். மாசி மாத வளர்பிறை ஏகாதசி விரதமானது ஜெய ஏகாதசி விரதம் எனப்படும். சில பகுதிகளில் இவ் ஏகாதசி விரதத்தினை பூமி ஏகாதசி, பீஷ்ம ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. பீஷ்ம ஏகாதசி விரத நாளில் விரதம் இருந்து தானம் கொடுக்க சொர்க்கம் நிச்சயம் என்பார்கள். இந்நாளில்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பீஷ்மர் வணங்கி விஷ்ணு சகஸ்ர நாமத்தை அருளி உயிர் துறந்ததாக நம்பப்படுகிறது. அந்நாளில் விரதம் இருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்தால் சகல செல்வத்தையும் பெறலாம். பீஷ்ம ஏகாதசி விரதத்தினை அனுஷ்டிப்பவர்களுக்கு எந்தவித தடையும் இன்றி நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள் என்பது நம்பிக்கை. பீஷ்ம ஏகாதசி, பீஷ்ம அஷ்டமி இந்நாள்களில் சில முரண்பாடுகள் உள்ளது. இந்த ஆண்டிற்கான பீஷ்ம ஏகாதசி என்று அழைக்கப்படும் ஜெய ஏகாதசி விரதமானது 20-2-2024 செவ்வாய்க்கிழமை அன்று வர உள்ளது. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் தசமி திதியில் ஏகாதசி விரதத்தினை தொடங்கி ஏகாதசி அன்று பூரண விரதத்தை இருக்க வேண்டும். முடியாதவர்கள் பால் பழம் அருந்தலாம். மறுநாள் துவாதசியில் விரதத்தினை முடிக்க வேண்டும். பூமி ஏகாதசி அன்று அழைக்கப்படும் ஜெய ஏகாதசி விரதத்தின் விரத கதை. இந்திரலோகத்தில் இந்திர விழா நடந்து கொண்டிருந்தது. அவ்விழாவில் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் தேவ கன்னிகள், கந்தர்வ பெண்கள் என அனைவரும் கூடியிருந்தனர். இவ்விழாவில் மால்யவன் என்ற கந்தர்வன் பாடலும் புஷ்பவதி என்ற கந்தர்வ பெண் நடனமும் ஆடிக்கொண்டிருந்தாள். புஷ்பவதியின் பார்வை மால்யவன் மீது பட அவன் மீது கொண்ட ஈர்ப்பால் புஷ்பவதி சபை வரம்புகளை மீறி ஆடத் தொடங்கினாள். புஷ்பவதியின் சைகையால் மால்யவனின் பாடலும் வரம்பு மீறி இருந்தது. புஷ்பவதி மற்றும் மால்யவன் இருவரும் சபை வரம்புகளை மீறி நடந்து கொண்டனர். இதனால் கோபம் அடைந்த இந்திரன் இருவரையும் பூமியில் போய் பேய்களாக திரியுமாறு சபித்தான். இருவரும் இமயமலையில் பேய்களாக சுற்றித் திரிந்தனர். ஒரு சமயம் கடும் குளிரினால் இருவரும் அவதிப்பட்டனர். அந்த நாள் ஜெய ஏகாதசி விரத நாளாகும். அவர்கள் அது தெரியாமல் கடும் குளிரின் காரணமாக அன்று முழுவதும் கண்விழித்திருந்தனர். ஜெய ஏகாதசி விரத நாள் என்று தெரியாமலே இருவரும் கண்விழித்து இருந்ததால் அந்த ஏகாதசி விரத பலனை அவர்களுக்கு கிடைத்தது. அரூபமாய் சுற்றி திரிந்த அவர்களுக்கு ரூபம் கிடைத்து அவர்கள் மீண்டும் சொர்க்கலோகத்துக்கு சென்றனர். ஏகாதசி விரதம் என்று தெரியாமலே அவர்கள் கண்விழித்திருந்ததால் அவர்கள் விரத பலனை பெற்று மீண்டும் சொர்க்கலோகம் சென்று பழையபடி தனது வாழ்க்கினை தொடங்கினர். சில பகுதிகளில் இவ் ஏகாதசி விரதமானது பூமி ஏகாதசி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நில தொடர்பான பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை.